46 minutes. Thanks and Namaskar Mudra. Visualize your Guru. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Raise your hands above the head. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓகே, பாம்ஸ் ஓபன் பண்ணி ரெண்டு கையும் முட்டி மேல வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். Open your eyes and close your eyes. Welcome to the Panchakshara meditation. சிவபெருமான் unlimited energy source, infinite. Okay. பஞ்ச அக்ஷரங்கள் ந ம சி வ ய. Okay. இந்த நமசிவாய மந்திரத்தை நம்ம சப்தமாக சொன்னாலே அதோட பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சிவபெருமான் அழிக்கும் கடவுள், டெஸ்ட்ராய். என்ன பண்ணுவார்? கெட்டது எல்லாத்தையுமே அழிச்சிருவார், பாவம் எல்லாத்தையுமே அழிச்சிருவார், பிறப்பையும் அழிச்சிருவார், இறப்பையும் அழிச்சிருவார், முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள். ஓகே, தினசரி நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமை ஒவ்வொரு உயிர்களுக்குமே. இந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சியில் தான், அந்த சீக்வன்ஸில் தான் சிவபெருமான் காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் அணுக்கள் எல்லாமே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அணுவோட அசைவு தான் என்ன அப்படின்னா சிவபெருமானோட நடராஜர் வடிவம். ஓகே, நமசிவாய மந்திரத்தை சொல்ல 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 பஞ்சபூதங்களும் வசமாகும். ஓகே, அனைத்து விதமான கிரகதோஷங்களும் விலகும், உடல் பலமடையும், மனம் தெளிவடையும், ஆன்மா இன்னும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். சிவபெருமான வழிபட 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 பாவ கர்மாக்கள் எல்லாமே தீர்ந்து புண்ணிய கர்மாக்கள் அதிகரித்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் பிறப்பிறக்கும், அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறது. ஸோ சிவனை வணங்க வணங்க என்ன நடக்கும் கேட்டிங்க அப்படின்னா பிறவி அருள்நிலை உண்டாக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த நமசிவாய மந்திரத்துக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நம்ம ஓம் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா நம்மளோட மனம் அதிர்வடைய ஆரம்பிக்கும். அந்த ஓம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதை குறிக்கிறது. ந அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு கல்லை நம்ம ஒரு மண் தரையில போடுறோம் அப்படின்னா அது என்ன சவுண்ட்ல விழும்? சொலபடையிலேயே அது இருக்குது. நம்ம பேச்சு வழக்கிலேயே அதை நம்ம சொல்றோம் தானே. கல்லை ரொம்ப ஃபோர்ஸா போட்டுருவோம், ஒரு பாறை பெருசா அங்காவது கீழே விழுது அப்படின்னா எப்படி விழுந்ததா சொல்லுவோம்? நங்கிற விழுந்து சொல்லாமா? அந்த பேச்சு வழக்கிலேயே அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதோட சவுண்டே அந்த மாதிரி தான் இருக்கும், நங். அதில் இருக்கிற அந்த நா தான் என்ன அப்படின்னா நிலத்தோட சத்தம். ஓகே, அப்புறமா மழை பெய்யும் போது மழை தண்ணி மேலே கீழே விழும்போது அப்படியே மொத்தமாக மலைன்னு கொட்டிடுச்சு அப்படின்னு அதோட சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா அது மங்கிற சத்தத்திலேயே மூவ் ஆகும், தண்ணி ஓடும்போது. ஓகே, அடுத்ததா ரொம்ப பெரிய நெருப்பு எரிக்கும் போது, கோமத்தை எரிக்கும் போது அந்த இதில் பெரிய அந்த தீ மேலே ஏறி வரும் பொழுது அந்த தீ கொடுக்குற சத்தம் என்ன அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படிங்கிற அந்த ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டோம் அப்படின்னா அதை கேட்க முடியும். ஓகே, அப்புறமா வா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காற்றை குறிக்கக்கூடியது.
அந்த காற்று சொல்லணும்னு அடிக்கும்போது வா வா அப்படிதான் வந்து அடிக்கும். ஓகே, அடுத்ததா ய அப்படிங்கிற சப்தம் என்ன அப்படின்னா ஆகாயத்தை பிடிக்கக்கூடியது. ஓகே, இன்னும் டெப்தா. ஸோ நம்மளோட மூலாதார சக்கரம், நம்ம ரெண்டு காலுக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டுக்கு அடியில் இருக்கிறது அந்த மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த நாங்கிற வேர்டு சொல்லும்போது. மாங்கிற வேர்டு சொல்லும்போது அடிவயிறு வந்து அடிவயிறில் இருக்கிற அந்த சுவாதிஸ்தான சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சி சொல்லும்போது நெருப்பு தத்துவம் நம்மளோட வயிறில் இருக்கிற மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். வா சொல்லும்போது நம்மளோட வாயு தத்துவம் நெஞ்சில் இருக்கிற இந்த அநாகர சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏ வந்து த்ரோட்டு. அப்புறம் ஓம் சொல்லும்போது நம்மளோட மைண்ட். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஓம் சொல்லும்போது தலையை கவனிக்கணும். நாம அந்த ஸ்பைன் வழியாக கவனிக்கணும். நம சிவாய. This is the proper way of chanting the பஞ்சாட்சர மந்திரா. எல்லா விதமான நாடிகளுமே பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். ஒரு செல்கள் எல்லாமே வந்து ரீஜுவனேட் ஆகிறதுக்கு ஒரு இடத்துல அழிவு இருந்தாதான் புதுசா ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லும்போது ஓம் சொல்லும்போது தலையை கவனிச்சுட்டு அதுதான் நம்ம அவர் வந்து அதைத்தான் வந்து குறிப்பிடுறாரு. ஜடாமுடியில இருந்து கங்கை வந்து வெளியே பாயிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஒரு ரவுண்டை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இன்னொரு ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து இதாக ஆரம்பிச்சிடும். 1008 தடவை சொல்லி நாம் நமசிவாய மந்திரத்தை கண்டினியூஸாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அது நிறைவடையும். 1,00,000 தடவை நாம் மந்திரத்தை சாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமசிவாய மந்திரத்தை சாண்ட் பண்ணோம்னா நம்ம உடல்ல ஒரு துளி அமிர்தம் இருக்கிறதா யோகா ஒரு புக்கிலலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து ஆக்டிவேட் ஆகி அது உடஞ்சி உடல் முழுவதுமே அது பரவி எப்பொழுதுமே நாக்கில் வந்து இனிப்பு தன்மை வந்து இருக்கும். அது மூலமா என்ன நடக்கும்? அமிர்த வஜ்ரம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க எந்த விஷயம் சொல்லி கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அமிர்த வஜ்ரத்தோட எதை கேட்டாலும் அந்த அளவுக்கு வந்து மனதை கட்டுப்பாடு வச்சு கரெக்டாக அந்த மந்திரத்தை வந்து சீக்வன்ஸாக ஒரே மாதிரி சொல்கிறவங்க வந்து எப்போதும் நேர்வழியில் தான் நடப்பாங்க. மனம் வந்து அந்த அளவுக்கு பக்குவப்படும், ஆன்மா வந்து அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு உடலும் பக்குவப்படும். ஓகே, ஸோ இந்த நமசிவாய மந்திரத்துக்கு அவ்வளவு பவர். தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறவர் யார் அப்படின்னா சிவபெருமான். கழுத்தில் வந்து நாகத்தை வந்து சொல்லியிருக்காரு, நாகத்தையே அணிகலன் இது பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தொலைவுலலாம் இல்லை, கழுத்துல வந்து நாகம் இருக்கு. நாகத்தோட கேரக்டர் என்ன? கொத்துறது தான். கரெக்டா? நம்ம இந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இப்போ அது ரொம்ப இண்டத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. அது வாசுகிங்கிற நாகம் அது ரொம்ப இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த நாகம் இவ்வளவு பக்கத்தில் இருக்கும்போதும் அவர் முகத்துல பயம் இல்லை. இந்த பக்கம் இப்படி கிராஸ் ஆகி பாம்பு போச்சுன்னா நம்ம எங்கேயோ ஓடிக்கிறோம். கரெக்டுங்களா? பாம்பை கண்டால் படையே நடக்கும். ஆனால் அவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போதும் அவர் பதறலை, அந்த நாகமும் பதறலை. கழுத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கூட அவரோட சிரிப்பு வந்து மாறவே மாறாமல் இருக்கும். அது முக்கண்ணு கண் வந்து பாதி கண் வந்து மூடி இருப்பாரு. அவர் வந்து ஒரு தவ யோகி, ஆதி யோகியும் சிவபெருமான் தான். அவர் வந்து அப்படி உட்கார்ந்து சகலத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி தியானம் பண்ணி அத்தனை விஷயங்களையும் கண்ணெடுக்காம கண் அசராம பார்த்துட்டே இருக்கிறனால தான் எல்லா உயிர்களுமே வந்து ஜீவிச்சிட்டு இருக்கு. ஓகே, சிவன் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள். பிக் பேங் தியரி. ஓகே, அவர் கையில் இருக்கிற அந்த பம்பை தான் படைப்புகள் எல்லாத்துக்குமே காரணம். மொத்தம் 84 லட்சம் விதமான ஸ்பெசிமென்ஸ் உயிரினங்கள் இந்த உலகத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வந்து இருக்கு. அப்படின்னு 84 லட்சம் வகையான யோகா ஆசனங்களும் இருக்கு. இந்த 84 லட்சம் வகையான யோகா ஆசனங்களையுமே
அவர் வந்து நடனமா ஆடி அதை வந்து நாராயணர் பார்த்து அதுக்கப்புறமா அது ஆதிசேஷன் கிட்ட வந்து ஆதிசேஷன் வந்து ஒரு அவதாரம் எடுத்து பதஞ்சலியா முனிவரா வந்து அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சதுதான் இந்த யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாத்துக்குமே துவக்கம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். டானுக்கு எல்லாமே டான். இதுல என்ன வருதுன்னா அவர் அருளால் தான் அவர் தான் வணங்க முடியும். வந்திருக்கிற இந்த எல்லா ஆன்மாக்களுமே நம்ம வந்து அவரோட ஆசீர்வாதம் பெற்றவங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான காட். தொடர்ந்து வழிபட்டுட்டே இருக்கும்போது முதல் ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஒட்டு கசக்கி பிழிஞ்சி இது பண்ணி செஞ்சு கஷ்டப்படுத்தி நெசமாவே கரெக்டு தானா அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் ஃபீல் பண்ணி என்னோட சொந்த கருத்துக்கு. அதுக்கப்புறமா லைஃப்பில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் டக் 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 எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் அடுத்தடுத்து கொடுத்துருவாரு. ஓகே, அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான். ஓகே, அவர் தான் அத்தனையும் ஆரம்பித்தவர். ஆயக்கலைகள் 64க்குமே அவர் தான் முதலாக வந்து இது பண்ணவர். அத்தனை கிரகங்களும் அவரால் படைக்கப்பட்டது. இந்த பூமி இந்த இருக்கிற அத்தனை எல்லாத்தையுமே வந்து புனிதப்படுத்துறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த சிவலிங்கங்களுக்கு நடக்கிற பூஜைகள் தான். காசியிலேருந்து அந்த ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கிற அத்தனை விதமான பூமிகளை இது சிவன் கோயில்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அதான் தென்னாடு. நம்ம வந்து உலகத்தையே கட்டி ஆண்ட இனம். மதுரை தான் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்து தமிழை வந்து டெவலப் பண்ணவங்க. அந்த மதுரையில் உருவாக்கின அந்த சங்கத்துக்கு முதலாக வந்து தலைமை பொறுப்பேற்றவர் வந்து யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஸோ சிவன்கிட்ட அவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஓகே, இறந்து ஒருத்தர் சாம்பலாக ஆயிட்டாலும் கூட அந்த சாம்பலை எடுத்து ஒருத்தர் வந்து உடம்புல தேய்ச்சிக்கிறார் அப்படின்னா நீ இங்கே வந்தாலும் நான் இங்கே தான் இருக்கேன், எந்த இடத்துலையும் நான் ஒன்றது நான் விலகி போகவே மாட்டேன் அப்படிங்கிறது சிவபெருமானோட தத்துவம். அவர் இருக்கிற இடம் சுடுகாடு. அவர்கிட்ட கேட்டால் கிடைக்காத விஷயம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே, he know about everything. முக்காலமும் உணர்ந்தவர். அதனால தான் அவ்வளவு சைலண்டாக எல்லாமே தெரிஞ்சு போச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்ன நடந்ததுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், இதுக்கப்புறம் என்ன நடக்குது. ஸோ என்னன்னா ஒன்றுமே இல்லாத தன்மைக்கு போய் ரீச் ஆகிட்டாரு. ஸோ அந்த பஞ்சபூதங்களை வந்து நம்ம உடல்லையும் சரி நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சிலையும் சரி ஒழுங்குபடுத்துறதுக்கு அந்த பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்க அத்தனை விதமான கிரக தொல்லைகளுமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் ஜாதகமே வேலை பார்க்காது. ஏன்னா ஆன்மா வந்து பரிசுத்தம் அடைஞ்சு. சிவபெருமானுக்கு ஜாதகம் இருக்கா? விஷ்ணு வந்து பிறந்து வளர்ந்து அப்புறமா இறந்தாருங்கிற ரெக்கார்டெல்லாம் இருக்கு. மகாபாரதத்தில் கிருஷ்ணனார் பிறந்தாரு அப்புறமா இறந்தாரு அப்படின்னு ரெக்கார்டில் இருக்குது. ராமரா பிறந்தாரு, இந்த மாதிரி 10 விதமான அவதாரங்கள். இவருக்கு வந்து அனுமனா எடுத்த அவதாரம் வரைக்கும் என்ன பண்ணா இப்போ வரைக்கும் சிரஞ்சீவி அவங்களாம் இருக்காருன்னு தானே புராணங்கள்லாம் சொல்லுது. சிவன் வந்து அத்தனை மந்திரங்களும் அத்தனை தெய்வங்களின் அதிபதி. ஸோ என்னன்னா பஞ்சபூதங்களையுமே வந்து கவனத்தில் செலுத்தி அந்த மந்திரங்களை சொல்லும்போது நாம் ஒரு ரித்தமெட்டிக்காக ஒரே மாதிரியான ஃப்ரீக்குவன்சியில் இந்த மந்திரா வந்து சேன் பண்ணுவோம். ஓகே, வாழ்க்கையில் வந்து ஒரு டாஸ்காக எடுத்துக்கோங்க. பிஃபோர் கோயிங் டு டை 1 கோடி தடவை இந்த மந்திரத்தை சொல்லிடணும். ஓகே, அடுத்த சமயத்தில் ரொம்ப நெருங்கின ஒரு இடத்துக்கு வந்து போயிடணும். சிவபெருமானுக்கு நெருங்கின இடத்துல எப்போ அவரை பார்த்தாலுமே நான் உன்னை எந்த சூழ்நிலையும் மறந்துடக்கூடாது. ஓகே, சிவபெருமான்கிட்ட நீங்கள் வழிபடும் பொழுது இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். கைகளை இப்படி நமஸ்கார முதிரை வச்சு வந்து வணங்காதீங்க, இப்படி ஓபன் பண்ணி. எப்பொழுதுமே தெய்வங்கள் கிட்ட இப்படி ஓபன் பண்ணி தான் வணங்கணும். இப்போ கேள்வி கேட்கணும், சரிங்களா? இப்படி பண்ணோம் அப்படின்னா என் எனர்ஜி எனக்கு போதும்னு அர்த்தம். ஓகே, எனக்கு அது இது வந்து லாக் ஆகிடும். நம்ம இப்படி தான் இருக்கணும். ஸோ த அல்டிமேட் பவர் ஆஃப் த கேலக்ஸி
யூனிவர்ஸ் அண்ட சராசரத்தையுமே படைச்சி காத்து அழிச்சு ரச்சிச்சு காப்ப இருந்துட்டு சிவபெருமான் தான். வண்டர்ஃபுல் பவர். ஸோ அவரை நினைக்கிறதுக்கே அவர் அருள் வந்து வேணும். இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம நிதானமாக அமைதியாக சான் பண்ண முடியுதோ சான் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முத்திரை என்ன இருக்குன்னா சிவலிங்க முத்திரை அப்படின்னு பேர். சரிங்களா? தேவைப்பட்ட கால் நீட்டிங்க. அந்த விரல்களை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டை இப்போ வந்து மடிச்சுக்கணும். கப் ஷேப்பில் இருக்கும். ரைட் ஹேண்டில் இந்த 4 விரல்களையும் மடித்து இந்த கையை இந்த கை மேலே வச்சுக்கணும். இது பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். ஓகே. உடல்ல வந்து உஷ்ண சக்தியை வந்து அதிகரிக்கும். இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பண்ணிடலாம், ஏன்னா நைட்டு தூக்கம் வராது. அதுக்கப்புறமா உட்காந்துட்டு 2 கைகளையும் ஞான முத்திரை வச்சுட்டு நம சிவாய மந்திரத்தை வந்து சான் பண்ணலாம். சரியா? The time is 6:46. முதல்ல ஒரு 3 மந்திரங்களை வந்து கவனிக்கணும். மந்திரம் சொல்லக்கூடியதுக்கு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறையில நீங்க வந்து மந்திராஜ் சொன்னீங்க, நமசிவாய மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இது மோர் எஃபெக்டிவ். ஓகே. முதல்ல ஒரு 3 தடவை நிதானமா ஓம் 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 அப்படி சான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமசிவாய மந்திரத்தை வந்து கரெக்டான ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் சான் பண்ணணும். குரூப்பாக சேர்ந்து சான் பண்ணும்போது அதுக்கு இன்னுமே சக்தி வந்து அதிகம். ஓகே. அடுத்ததாக ஃபினிஷ் பண்ணும்போது ஓம் சிவோகம் அப்படி சொல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. இட்ஸ் அ ஃபினிஷிங் ப்ராசஸ். அது மாதிரி நமசிவாய இப்போ முதல்ல நமசிவாய அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அடுத்ததாக அதோட ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் முடிக்கிறீங்க அப்படின்னா நமசிவாய நமசிவா அப்படியே சப்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்புறமா உதலை மட்டும் அசைச்சு அந்த மந்திரத்தை சொல்லணும். அடுத்ததாக மனதுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லணும். அது என்ன மாதிரி நம்ம உடல்ல வந்து ஒரு அதிர்வலைகளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? Keep the both hands like this. Close your eyes. Smile please. Chant Omkara 3 times.
முத்ரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம
ஓம் நம சிவாய. 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 Reduce the sound gently. ஓம் நம சிவாய. 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 Feel the positive vibration around you. Don't make any movement in your body. Just observe each part of the body and feel the magnetic energy field around you. Feel the silence and observe the energy around you. உடலை சுற்றி உருவாயிருக்கிற அந்த காந்த அதிர்வலைகளை உணர முயற்சி செய்யுங்க. Don't open your eyes. Hands in Namaskara Mudra. Gently rub the palms. Transfer the heat to eyelids and touch your cheeks. Feel the touching sense in between the palms and the cheek. Hands in Namaskara Mudra. Om Guruve Namaha. Gently open your palms first. Then look at your palms. Okay. Continuous 20 minutes நாம நம சிவாய மந்திராவை எழுதணும். சரியா? தேவைப்பட்ட கால் நீட்டிக்கங்க. ஸோ